ஜூனியர் சீனியராக வரணும்னா சீனியரை மதிக்கணும். மதிச்சா இயற்கையாக உங்களுக்கு மரியாதை வரும். சரியா? அது பண்ணுங்க. அதே மாதிரி ஒன்றிய செயலாளர் ஜாகிர் வரல உங்களுடைய இதில் எவ்வளோ பேர் வராங்க அந்த இது பேரில் லிஸ்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்ம சிவன், அதே மாதிரி மஞ்சு, அதே மாதிரி நம்ம முனிரெட்டி நீங்கள் அப்படியே ரமேஷ் ரெட்டி நீங்கள் உங்களுடைய பஞ்சாயத்தில் எவ்வளோ பேர் வராங்கன்னு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிங்க. அடுத்தது அந்த பொதுச் செயலாளராக உங்களுடைய பஞ்சாயத்தில் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் ஒரு போர்டு வைக்கணும். 10 வச்சா ரொம்ப பெருசாக வைக்க தேவையில்லை. 10 வச்சா பெரிய பெரிய கிராமங்கள் வர இடத்துல வைங்க. எங்கேயாவது ஒரு 4 இடம் சேர இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு போர்டு வைங்க. அதெல்லாம் அங்கே வச்சுட்டு இங்கே உங்களுடைய பங்களிப்பா டெக்னிக்கோட்டிலேருந்து அவர் நிலமங்களுக்கு இங்கே வராரு. இங்கே வந்துட்டு இதை முடிச்சுட்டு ஓசூர் போகிறார். அதனால் இந்த ஃபுல்லாகவே வந்து வரவேற்பு பதாக இருக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ இப்போ உங்களுடைய பங்கு எத்தனை அவருக்கு எத்தனை எல்லாம் லிஸ்ட் போட்டு மாவட்ட செயலர்கள் ஒப்படைச்சோம். அடுத்தது அந்த பேனர் போடும்போது கசிப்புகள் வராத பார்க்கணும். ஏன்னா நிறைய புதிய பொறுப்பாளர் வந்துருக்கீங்க. ஏற்கனவே சீனியர் உங்களோட இருந்திருக்காங்க. அவங்க உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு உரிய இடத்துல மரியாதை கொடுக்கணும். ஒரு அண்ணன் ஜெயராமன் இருக்காருன்னா சீனியர், அதுக்கு அவர் எங்கே உங்கள் கட்டோருக்கு எங்கே பண்ணணுமோ அங்கே போட்டு அவர் போகணும். சரியா? அவர் போட்டு கடைசியில் போடுவோம். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே தான் அந்த ஒன்றிய செயலாளர். இப்போ ஒன்றிய செயலாளர்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிறாங்க, பிரிச்சு தான் இருக்கு. அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. அது போடும்போது நீங்கள் ஒரு சீனியர் அவரை போட சொல்லுங்கள். உங்களுக்கு நீங்கள் போட்டுங்க. ரெண்டாவது அங்கே எந்தெந்த கிராமத்தில் போடுறீங்களோ